மற்றொரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். அசோக் நகர் பள்ளியில் நடத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய அந்த சொற்பொழிவு தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அசோக் நகர் மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் அங்கு நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் ஒரு சிறப்பு விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களிடமும் விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அசோக் நகர் மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் அங்கு நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் தற்போது அசோக் நகர் மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை என்பது அப்பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் அசோக் நகர் மகளிர் பள்ளியில விசாரணை நடத்துறாங்க. அவங்க யார் யாரிடம் தற்போது இது தொடர்பான கேள்விகளை முன்வைக்க இருக்கிறார்கள்? சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலுமே கடந்த மாத இறுதியில் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு சொற்பொழிவு ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒரு சொற்பொழிவானதை உரையாற்றி இருக்கிறார். இது சம்பந்தமான பேச்சு தற்போது சர்ச்சை விவகாரம் தொடர்ந்து நடந்துபட்டு வரக்கூடிய நிலையிலும் துறை சார்ந்து தற்போது நடவடிக்கைகளானது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட இரண்டு பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்களையும் பணியிட மாறுதல் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் அவர்கள் தற்போது ஆய்வு செய்து கொண்டு போயிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை சார்பாக 3 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட உள்ளதாக இன்று காலை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் அவர்கள் நேரிலே தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் இந்த சர்ச்சை விவகாரம் தொடர்பாக அன்று இன்றைய தினம் நடந்தது, என்ன நடந்தது என்பது குறித்தும் அன்று மாணவிகளுடைய பதில் எந்த அளவுக்கு இருந்தது என்பது உள்ளிட்ட முழு விவரங்கள் குறித்தும் தற்போது இந்த விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார். இருப்பினும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தமிழரசி என்பவரை தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவரை மீண்டும் இந்த பள்ளியிலே பணியிடம் கொண்டு வர வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் அமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இணை இயக்குனர் நேரில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஆசிரியர்கள் இந்த விவகாரத்தில் போராட்டம் எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் இந்த பிரச்சனையை செய்யாமல் இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இன்னும் இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களிடையும் அவர் விசாரணை மேற்கொண்டு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் 3 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக முழு அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் எனவும் அதே போன்று யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன். லிபிகா, மிக முக்கியமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியனுடைய அந்த இடம் மாறுதலை எதிர்க்கிறார்கள். அவங்க தொடர்ந்து அங்கேயே பணியாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை தற்போது இணை இயக்குனர் பஞ்சாபி கேசனிடமும் முன்வைத்திருக்கிறார்களா? அதற்கு அவர்கள் அளித்த பதில் என்ன லிபிகா? பாலவேல், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கை என்பது தங்களுடைய தலைமை ஆசிரியர் எந்த தவறும் செய்யவில்லை, மாணவர்களுக்கு நல்ல செயல்களை கற்றுத்தருவதற்காக மட்டுமே இந்த சொற்பொழிவை அவர் நிகழ்த்தினார் என்று இவர்களுடைய தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது தவறு எனவும் உடனடியாக சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மீண்டும் அதே தலைமை ஆசிரியரான தமிழரசியை கொண்டு வர வேண்டும், அவருடைய இந்த பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என இவர்கள் தற்போது இணை இயக்குனர் அவரிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இது தொடர்பாக விசாரணை என்பது ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. முழு விவரமும் தெரிந்து யார் மீது தவறு என்பது உள்ளிட்ட முழு விவரங்கள் தெரிந்த பின்னரே இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அசோக் நகர் பள்ளியில் நடத்தப்பட்ட சொற்பொழிவு தொடர்பாக மகாவிஷ்ணுடைய சர்ச்சை பேச்சு குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.